கொலை மாசு. இப்படி ஒரு கேரக்டர் பண்ணவே முடியாது. அவ்வளவு கொலை மாசு. அதாவது சூரிய நீ காமெடிலாம் பண்ணவே கூடாது. பயங்கர சீரியஸான கேரக்டர் தான். இந்த மாதிரி படம் வந்து எடுக்கணும்னா இது மாதிரி படம் எடுத்தாதான் ஓடும். அண்ணனுக்கு இதோட படத்துல பாருங்க பாத்தீங்கன்னா அந்த சாமியாட்ட சீன் வந்து இது மாதிரி படத்துல எந்த படத்துலயும் வந்தது கிடையாது. இது கொலை மாஸ் உள்ள இருக்குது. சீன் மாத்திரம் அப்படியே பார்த்தா உடம்பு ஃபுல்லா புல்லா இருக்குது. அப்படியே ஆத்தாடி அந்த சீன் மாத்திரம் போய் பாருங்க. படம் எத்தனை தடவை வேணாலும் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. விடுதலை இதுக்கு முன்னாடி இருந்தது, அதை விட கம்பேரிசன் கூட சொல்ல முடியாது. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஒரு ஹீரோவாக ஒரு முத்திரை பதிச்சிருக்காரு. எப்படி கேட்குறீங்க? ரொம்ப ரொம்ப அருமையான கான்செப்ட். அது நட்புக்காகன்ற ஒரு கான்செப்ட், விசுவாசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ரொம்ப சென்சிட்டிவான கான்செப்ட். அருமையாக இருக்குது. எப்படி அதுதான் டைம் சரியாக தெரிவிக்க விட்டுருக்காங்க. அங்கே தான் இவருக்கு ஒரு முத்திரையை படுத்திருக்காங்க. இந்த இடம் தான், இங்கேருந்து தான் அவருக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டைம் டு டைம் சீட்டை விட்டு நகராமல் கண் அப்படியே கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆகாமல் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. எல்லா எமோஷனுக்கும் ஒரு கேரக்டர், ஒரு ஃபேஸ் வச்சு அருமையாக நடிச்சிருக்காப்புல. செம்மையாக இருக்குது. மாசு குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரி படம் கிடைக்கவே கிடைக்காது. எல்லா பேரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். வித்தியாசம் படம் கேரக்டர் வித்தியாசம். ஒவ்வொரு சீனும் வித்தியாசமான படம். எதுவுமே யாரும் எதிர்பார்க்காத எல்லா சீனுமே வித்தியாசமா இருக்கு. படம் செம்ம மாசு. படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. சூரி சாருடைய அற்புதமான நடிப்பு. கடைசி வரைக்கும் சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் என்ன அடுத்து என்னன்னு தேடி யோசிச்சு சீட்டில் அப்படி ஒரு உட்காரவே முடியல. அவ்வளோ இதாக இருக்குது, பூஸ்டப்பாக இருக்குது. படம் உண்மையிலேயே சிறப்பாக வரும். குடும்பத்தோடு வாங்க, எல்லாரும் பார்க்கலாம். நீ இன்னைக்கு பொழுது இல்லை, நீ நாளை பொழுதுல இருந்து 2 நாள் பொழுதுலேயே பாருங்கள். தமிழ்நாடு பூரா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கில் தேட்டரில் வர. ஆமாம், கண்டிப்பான முறையில் அண்ணனோட மிக்க வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். முக்கியமாக பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது, சாமி இறங்கி அருள் வந்த மாதிரி நேச்சுரலாக அருவா எடுத்து கை ஓட்டுறது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லபடியாக ஓடுறதுக்கு கடவுளை வேண்டிக்கிறோம். நன்றி. அதானே சஸ்பென்ஸே படத்தில். அது சொல்லிட்டோம்னா அப்புறம் படம் பார்க்க மாட்டீங்க. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. போர் அடிக்காமல் இருக்குண்ணே. பாட்டு நல்லா தான் இருக்குது. படமும் சூப்பராக தான் இருக்குது. ஆக்டிங்லாம் எப்படின்னா இருக்குது? நல்லா நடிச்சிருக்காரு சூரி. சசிகுமார் சரியான ஆக்டிங். சூப்பரா, ரொம்ப நல்லா இருந்தது. வேற லெவலு. காமெடி அதுவும் வேற லெவலு. செம. படத்தில் பிடிச்சது ஆக்ஷன், ஃபைட்டு, லவ் எல்லாம் காமெடி எல்லாம் கலந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல படம். மெயினாக நட்புக்கு அதான் மெயின். நட்புக்கு இலக்கணமாக இந்த படம் ரொம்ப சூப்பர், நல்லா இருக்கு. ஆமா, எல்லாரும் வந்து பாருங்க. ரொம்ப நல்லா சூப்பர் படம். அண்ணா சூப்பராக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது சார். அதை வந்து துரோகம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். நண்பனுக்காக என்ன நம்மளாம் துரோகன்றது நியாயமானது, அவ்வளோதான். நண்பன் அப்பெல்லாம் துரோகம் தானே, அதுதான். நல்லா இருக்குது பிரதர். படம் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி விசுவாசம், கரெக்ட். என் தம்பி சொன்ன மாதிரி நட்பு இந்த காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்றது தெளிவாக கதையாக எடுத்திருக்காங்க. ஆக்டிங்லாம் எப்படி? மஜா பண்ணியிருக்காப்புல. ஒரு சீனும் செதுக்கியிருக்காப்புல. அடுத்து அவர் காமெடி போகணுமான்றது யோசிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து காமெடியில் நடித்தா போய் பார்ப்பாங்களான்ற மாதிரி இருக்குது. 2 மணி நேரம் போர் அடிக்காமல் நல்லாவே இருக்குது. படம் இன்ட்ரெஸ்டான படம். சாங்லாம் எப்படி இருக்கு? சாங் வேற லெவலில் இருந்துச்சு. இவனோட மியூசிக்கே எப்போதுமே சொல்லவே வேணாம். நல்லா எடுத்திருக்காப்புல, சூப்பராக எடுத்திருக்காப்புல. அதே மாதிரி லவ் கம்பேக். இது வந்து இவனோட கம்பேக். லவ் கான்செப்ட்டுமே சூப்பர் கான்செப்ட். மெலடியான லவ், ஒரு அட்ராக்ஷனான ஒரு கோவம். உண்மைக்குமே ஒரு உண்மையை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. பல பேர் வீட்டில் நடக்கிற ஒரு உண்மையான சம்பவத்தை என் அண்ணன் சூரிய வந்து வெளிப்படுத்தியிருக்காப்புல. இதோட சசியோட சசியனோட காம்படிஷன் வந்து செமையாக இருக்குது உண்மைக்குமே. காம்பினேஷன். விடுதலை படத்துக்கு அப்புறம் இந்த படம் இறக்கிருக்காங்க. விடுதலை நல்லா பிளாக் பஸ்டராக இருந்துச்சு. அந்த மாதிரி இது பிளாக் பஸ்டர் ஆகுமா படம்? கண்டிப்பாக ஆகும். அது உங்கள் கையிலேயே இருக்குது. நல்ல படம். நீங்கள் மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேர்க்கணும். விடுதலையோட தரமாக இருக்குது. விடுதலைலாம் சும்மா, விடுதலைக்கு அப்புறம் இதுதான் தரமாக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படத்தில் பிடிச்ச சீன் வந்து அந்த கைட்ட சாமி இறங்கி வெட்டுறது, அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அதான் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாமா? எல்லாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். காமெடி இருக்கானே? காமெடி நான் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? படம் அருமையாக இருந்துச்சு. ஒரு லைனில் விசுவாசமான நாய்க்கும்
மோசமான மனுஷனுக்கு உள்ள தரத்தை வந்து அண்ணன் இந்த படத்தில் ஓப்பனாக சொல்லிட்டாரு. படம் அட்டகாசமாக வந்திருக்கு. அவருடைய ஒவ்வொரு நடிப்பும் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு சென்டிமெண்ட்டும் பயங்கரமாக இருக்குது. அதுவும் அந்த கோவில் அந்த சீனில் வந்து சாமி ஆடி வர்ற சீனில் அலப்புற பசங்க எல்லாமே நல்லா ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுறோம். உண்மையாலுமே எல்லாத்துக்கும் புல்லரிச்சு சாமி இறங்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் பார்க்குறப்ப. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாட்டு சீனாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படத்தை கொண்டாடி எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு உள்ள? நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது. ஒவ்வொரு சீனுமே கைத்தட்டிக்கு ரசித்தாங்க. அதேமாரி இந்த ஒரு போர் அடிக்கிற சீனில் செல்லை எடுத்துகிட்டு போயிடுற பழக்கம் இப்போ நிறையா பரவி இருக்குது. ஆனால் யாருமே உட்காந்த இடத்த விட்டு நவுறாமல் மொபைல் எடுக்காமல் அந்தளவுக்கு அந்த படத்தை உன்னிப்பாக கவனித்தாங்க. அதேமாரி அந்த டைரக்டர் ஒவ்வொரு கதை வசனத்தையும் அருமையாக கொண்டு போயிருக்காரு. கேமரா வந்து நம்மளை அந்த ஊருக்குள்ளே கிராமத்தில் திருவிழாவை எப்படி கொண்டு போமோ அதேமாரி அந்த கேமரா நம்மளை உள்ளே கொண்டு போய் வச்சுருக்கு. ஒவ்வொரு சீனுமே சரி லைவாக நம்மளை உள்ளே கொண்டு போய் காமிக்குது. படம் நல்லா ஹிட்டாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா வந்திருக்கு. பாட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. யுவன் மிரட்டியிருக்காரு. இவன் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த படத்துக்காக ரொம்ப மிரட்டியிருக்காப்புல. நல்லா இருக்குது. எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை நல்லா சூப்பராக சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. சசிகுமாரன் ஆக்டிங்னு சசிகுமாரன் ஆக்டிங் சொல்லவே வேணாம். அவர் எங்கள் சூரியனை கேட்டுக்கிட்டதுக்காக அவர் வந்து அந்த சீன்லாம் யாரும் பெரிய ஒரு நடிகர்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த டெத்து சீன்லாம் யாரும் நடிக்க மாட்டாங்க. சசிகுமாரனே அவ்வளோ சூப்பராக அதை நடித்து கொடுத்துருக்காரு. காரணம் வந்து அண்ணன் மேலே உள்ள பாசத்தினால அவர் அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒவ்வொரு நடிகர்களும் சசிகுமாரன், வடிவுக்கரசி அம்மா, ஒவ்வொரு நடிகர்கள் மைன் கோபி, இவர் ஒவ்வொரு நடிகர்களுடைய நடிப்புமே பயங்கரமாக இருக்குது.